ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான தொக்கு தாங்க வந்து செய்ய போகிறோம். இந்த தொக்கை இந்த மாதிரி வந்து செய்யுங்க. வானலில் இருக்க மிச்ச மீதியை கூட யாரும் விட்டு வைக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் வானல் சாதம் பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நம்ம இப்போ செய்ய போகிறது தக்காளி தொக்கு தாங்க. இந்த வெர்ஷனில் ஒரு தடவை தக்காளி தொக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், லஞ்ச் பாக்ஸ் கூட இதை நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஒரு 15 நாள் வரைக்கும் இது வந்து நல்லாவே இருக்கும். நீங்கள் வெளியே வச்சுருந்தாலே நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 1 மந்த்துக்கு இது வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இதுக்கு நம்ம எடுத்துக்க போகிறது புளிப்பான தக்காளி தான். புளிப்பான தக்காளி இருந்தால் நல்லாயிருக்கும். புளிப்பு இல்லாத தக்காளி தான் கிடச்சிருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம வந்து புளி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ புளிப்பான தக்காளி எடுத்துக்கோங்க. கூடவே கைப்பிடி நிறைய வெள்ளை பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 காஞ்ச மிளகாய். எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணுன்றதுனால காஞ்ச மிளகாய் கம்மியாக எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து காரம் வேணும்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் வந்து அதிகப்படுத்திக்கலாம். நம்ம இதில் மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறது இல்லைன்றதுனால நீங்கள் காஞ்ச மிளகாயை உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் இப்போ அதை வந்து சேர்க்கவே இல்லை. இந்த கலரே உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து இருக்கும். ஒரு வானலில் நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கோங்க. இந்த தொக்குக்கு நல்லெண்ணெய் இருந்தால் தான் இன்னுமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வந்து சூடானதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணி வச்சுட்டு நம்மளுடைய தக்காளி விழுதை வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து ஈரம் இருக்கிறதுனால தெரிச்சு வந்து அடிக்குன்றதுனால ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உப்பு வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு நீங்கள் இதில் போடாமல் அரைக்கிறப்போ போட்டாலும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா வந்து கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வந்து கொதிக்க விடுங்க. அந்த தண்ணி ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆகிருந்தால் தான் நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு 15 நாள் வெளியவே வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய உப்பு, பெருங்காயம் இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டாச்சு. ஒரு மூடியை போட்டு நான் சொன்ன மாதிரி 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வந்து விட்டுருங்க. எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு வேளை உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது, அதாவது எண்ணெய் கம்மியாக விட்டுருந்தீங்கன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நடுவில் ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பபுள்ஸ் எந்த அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய தொக்கோட ஃபைனல் ஸ்டேஜில் பபுள்ஸே வந்து வரக்கூடாது. அப்போ தான் உங்கள் தொக்கில் இருக்க எல்லா தண்ணியுமே வந்து வத்திருச்சு அப்படின்றது வந்து அர்த்தம். நல்ல எண்ணெய் வந்து பிரிஞ்சு மேலே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோட்டிங்காக வந்து இருக்கும். இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோன்றதை வந்து சொல்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் ரெண்டுத்தையுமே வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வறுத்து பவுட்ரு பண்ணி அந்த பவுடர் தாங்க வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த தொக்கோட டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ண போகுது. அடுத்து ரொம்ப சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா சக்கரை தாங்க. ஒரு 1/4 சிட்டிகை சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணுறப்ப அந்த புளிப்பை வந்து உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு வந்து சக்கரை வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெல்லம் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான அளவு ஆட் பண்ணால் போதும். உங்களுக்கு புளிப்பு வந்து பேலன்ஸ் ஆகிடும். கண்டிப்பாக இது ரெண்டுமே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டு நீங்கள் வந்து கருவேப்பிலை தூவி வந்து இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுங்க. உங்களுக்கு புளிப்பு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்க கொஞ்சமாக புளி தண்ணியை ஆட் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கிளறி வந்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய புளிப்பு வந்து பேலன்ஸ் ஆகிடும். புளிப்பு அதிகமாக இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி சக்கரை போட்டு பேலன்ஸ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பபுள்ஸ் ஃபுல்லாகவே வந்து அடங்கிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி ஜாரில் இல்லைன்னா ஒரு ஏர்டைட் பாக்ஸில், அதாவது சில்வர் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. நான் சொன்ன மாதிரி 15 டேஸ்க்கு உங்களுக்கு வந்து இது நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.